டே சின்சனு, ஆகஸ்ட் 14 கூலி படமோ வார் 2ன்ற படமோ ரிலீஸ் ஆக போகுது. நீ முதல்ல எந்த படத்தை பார்க்கலான் இருக்க? பிராங்க்லின், என்ன இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? ரஜினி படம் ரிலீஸ் ஆகும் போது முதல்ல ரஜினி படம் தான் பார்க்கணும். முதல்ல கூலிய பாத்துடலாம், அதுக்கப்புறம் வார் 2 பத்தி எல்லாம் யோசிக்கலாம். எனக்கு ஜூனியர் என்டிஆரும் ஓரளவுக்கு பிடிக்கும், ரித்திக் ரோஷன் அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு வையே. ஆனா ஜூனியர் என்டிஆருக்காக வார் 2 படத்தையும் கண்டிப்பா பார்க்கணும், சரியா? சரி சரி, நம்ம ரெண்டு படத்தையும் பார்க்கலாம். இப்ப வீட்டுக்கு போய் நம்ம என்ன கேம் விளையாடலாம்? புதுசா ஏதாவது கேமை பார்த்தனா சொல்டா. டைக்கூன் கேம் சொல்டா. டைக்கூன் கேம் தான் நேரம் போறதே தெரியல, சூப்பரா இருக்கு. புதுசா ஒரு தியேட்டர் டெவலப் பண்ற மாதிரி டைக்கூன் கேம் நான் பார்த்தேன்ப்பா. இப்ப நீ தியேட்டரை பத்தி பேசினல, அதனால எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சுப்பா. இப்ப வீட்டுக்கு போய் நம்ம அந்த கேமை ட்ரை பண்ணலாமா? ஒரு தியேட்டர் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம டெவலப் பண்றதுதான்ப்பா கேம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ப்பா, என்ன சொல்ற? தியேட்டரை பில்ட் பண்றது தான் கேமா? கண்டிப்பா அந்த மாதிரி கேமை நம்ம ட்ரை பண்ணலாம்டா. நேரம் போறதே தெரியாது. இப்ப வீட்டுக்கு போய் நம்ம பிளே பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இப்ப நான் எங்க நிக்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு தியேட்டர் அமைக்க போறோம், பயங்கரமா கல்லா கட்ட போறோம். முதல்ல 334. என்னங்க இது காசு? ஓ, இது காசு கலெக்ட் ஆகிற இடமா? ரைட் 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 ரைட். இப்ப என்கிட்ட $300 இருக்கு. முதல்ல டிக்கெட் கவுண்டரை நம்ம தொடங்கிடலாம். டிக்கெட் கவுண்டர் வந்துருச்சா? அது பார்த்தீங்களா, டிக்கெட்லாம் தரோம். படத்துக்கு டிக்கெட்லாம் நம்ம தருவோம்ல, அந்த இடத்த நம்ம கட்டிட்டோம். இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கட்டணும். இருங்க, இது $75 சைன் போட்டிருக்கு. $75 வாங்கிட்டாங்க. மக்கள் இப்பயே வந்து வாங்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, பாத்தீங்களா மக்கள்? சரி, ஒவ்வொன்றா நம்ம பண்ணுவோங்க. பெஞ்ச் போடலாம். இங்க ஒரு பெஞ்சை போட்டுடலாமா? இப்ப பெஞ்ச் வந்துருச்சு, ரைட்டு. மக்கள் உட்கார்றதுக்காக பெஞ்ச் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் புஷஸ், இங்க செடி மாதிரி வரும் பாருங்க. இப்ப செடி மாதிரி வரும் பாருங்க. அழகா செடி மாதிரி வந்துருச்சா? ரைட்டு. அடுத்து இங்க ஒரு மரத்தை வச்சிடலாமா? மரம் வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லைங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, போய் காசு எடுத்துக்கலாம். இதுதான் காசு சேர்ற இடம், பாத்தீங்களா? காசு சேர்ந்துருச்சா? நம்ம இப்ப போய் ஒரு மரத்தை வச்சிடலாம். இந்த இடத்துல மரத்தை வைக்கிறோம் பாருங்க. மரமே வா. என்னங்க மரம் வாங்கிட்டோம்ல? அது வந்துருச்சு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. எப்பா செம்மையா இருக்குங்க மரம் பார்க்க. அடுத்து இது எங்க இங்க ஒரு செடி. வேணாம், முதல்ல நம்ம அங்க என்ன டெவலப் பண்ணணுமோ அதை பண்ணலாம். இங்க என்னங்க வால், இங்க ஒரு வாழை அமைக்கலாங்க. ஐயோ, வாழை அமைக்கிறது கூட காசு இல்லை. $425 தானே. $425 கூட என்கிட்ட இல்லைங்க. இருங்க, வாங்கிடுவேன். எங்க இப்ப பாருங்க, சவரை கட்டிடும் பாருங்க. இந்த இடத்துல சவரை கட்டிடும் பாருங்க. சூப்பரா சவரை கட்டிடுச்சா? ரைட்டு. இருங்க, இந்த இடத்த ஒரு தியேட்டரா கம்ப்ளீட் பண்ணுவாங்க நம்ம எப்படியாவது. மக்களே டிக்கெட் வாங்குறாங்கல்ல, அது மூலியமா காசு கிடைக்குது. அந்த காசை வச்சுதான் நம்ம ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம், பாத்தீங்களா? இருங்க, இப்ப டோர் போடலாமா? டோர் போடுறதுக்கு காசு இருக்கா? டோர் போட்டாச்சுங்க, சூப்பருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் பண்ணணும். ஓகே, காசு தான் ஸ்லோவா ஏறுது. ஸ்பீடா ஏறினா நல்லா இருக்கும். காசு பாருங்க எவ்வளவு ஸ்லோவா ஏறுது பாருங்க. காசு டக்கு 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 டக்குன்னு ஏறுச்சுன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணலாங்க. பாருங்க, காசு தான் கொஞ்சம் ஸ்லோவா ஏறுது. இது என்னப்பா, இதுவும் கலெக்ட் பண்ற இடமா? இங்கேயும் கலெக்ட் பண்ணிக்கலாமா? ரைட்டு. இங்கே ஒரு சவரை போட்ட வேண்டியதுதாங்க. ஓகே, பாருங்க கவுண்டர். இப்ப கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. உள்ள இருந்து ஆளுங்க டிக்கெட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. பாத்தீங்களா, ஆளுங்க உள்ள இருந்து நம்ம ஆளுங்க டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க சீலிங் லைட்லாம் போடலாங்க. நம்ம ஆளுங்க பாவம் இந்த இதுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இருங்க, கொஞ்சம் சீலிங் எல்லாம் போட்டு தருவோம் உங்களுக்கு, சரியா? அதோ இங்க ரூம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரூம்லாம் என்ன ரூமு? இங்க ரூம் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, இன்னும் ரூம் ஆரம்பிக்கலங்க. வெறும் கதவு மட்டும் தாங்க போட்டிருக்கேன். ரூம்லாம் இதுக்கப்புறம் தான் போடணும். இங்க லைட் போடுறதுக்கு சீலிங் லைட் போடலாம், பாத்தீங்களா? சீலிங் லைட் போட்டோன்னு இங்க எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அடுத்தது பில் போர்டு சைன், அது போடணும். அதுக்கு காசு நிறைய தேவை. சரி, காசு நம்ம ரெடியாக தான் பார்ப்போம். ஓகேங்க, காசு கொஞ்சம் வச்சிருச்சு. இதை வச்சு இங்க பில் போர்டு போடலாம். அதாவது அந்த போர்டு மாதிரி இருக்கும்ல, ஒயிட் கலர்ல இல்ல, பிளாக் கலர்ல இருக்கு. ஓகே, அவங்க ஏதாவது நோட் பண்ணனா நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னும் இங்க வாழெல்லாம் கட்டணுங்க. சவரெல்லாம் கட்டணும். சவரெல்லாம் கட்டி தான் டெவலப் பண்ணணும். இருங்க, $333 இருக்கா? $500 இருக்கு. இதை பண்ணலாமா? இங்க சவரை எழுப்பிட்டாங்க, பாத்தீங்களா? இங்க ஒரு புது சவரை எழுப்பியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எழுப்பிக்கிட்டே இருக்கணும். இங்க வேற என்னங்க டெவலப்மெண்ட் பண்றது? நிறைய பேர் டிக்கெட் வாங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம இன்னும் தேட்டரே கட்டாம இருக்கோம். அது பாருங்க, எதிர பாருங்களேன், தேட்டர் முழுசா கட்டிட்டாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு இருக்கோம். எதிர பாருங்க, முழுசா கட்டிட்டாங்க பாருங்க. பார்க்கவே செம்மையா இருக்குல்ல? இருங்க, அவங்க எப்படிதான் கட்டியிருக்காங்க நம்ம அந்த இடத்துக்கு போய் பாத்துடலாம். நம்ம இப்பதாங்க கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இவங்க கட்டியே முடிச்சிட்டாங்க. எப்பா சூப்பரா இருக்குங்க தேட்டர். இது பாத்தீங்களா? எப்பா, இருங்க, நம்ம உள்ள போய் பார்ப்போமா? நம்ம வெறும் கதவை மட்டும் போட்டுக்கோ, அவங்க தேட்டரே அமைச்சிட்டாங்க பாருங்க. இது பாருங்க, பாப்கார்ன் விற்கிற இடம்லாம் இருக்கு பாருங்க. பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. பாப்கார்ன் விற்கிறதுக்கு 5 பேர் இருக்காங்க. 5 பேர் 6-7 பேர் இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல கைஸ்? நீங்க கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி நம்மளும் நிறைய காசு சேர்ந்துருச்சுன்னா இங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இருங்க, இவங்க கடையில நம்ம உட்காரலாமா? எப்படி, இவங்க கடையில நம்ம உட்காந்துருக்கோம் பாருங்க. சரி, இவங்க தேட்டர்ல நம்ம உட்காந்துருக்கோம் பாருங்க. மூவி ஸ்கிரீன்லாம் எங்க இருக்கு? மூவி ஸ்கிரீன். இது மூவி ஸ்கிரீன் தானங்க? இல்லையா, மூவி ஸ்கிரீன் மாதிரி இல்லையே இது. இல்லைங்க, மூவி ஸ்கிரீன் இவங்க இன்னும் பண்ணலையா? அதோட மூவி ஸ்கிரீன் இன்னும் இவங்களே பண்ணலங்க. ரைட். சாப்பிட்ற இடம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் இவங்களே இது பண்ணலங்க. இந்த மூவிக்கான இது பண்ணல. சரி, நம்ம போய் நம்மள்ட்ட டெவலப் பண்ணுவோம். அதுதானே நம்மளுது. ஆமாங்க, அதுதாங்க நம்மளுது. எதிர இருக்கிறது தானே நம்மளுது. ஆமாங்க, சீக்கிரமா நம்ம இடத்துக்கு போய்
இப்ப நிறைய காசு சேர்ந்துருக்கோம்ல, அந்த காசை வச்சு ஒவ்வொரு விஷயமா நம்ம பண்ணலாங்க. காசு காசு எங்க இவங்க எவ்வளவு டெவலப் பண்ணாம வச்சிருக்கோம் பாருங்க. 2000 ரூபாய் தாங்க சேர்ந்துருக்கு இப்போ வரைக்குமே. $2000 வச்சு என்னென்ன பண்ண முடியும்? இங்க பில் போர்டு வச்சிடலாமா? ரைட்டு. இங்க ஒரு அந்த ஸ்கிரீன் வச்சிட வேண்டியதான். எங்க மேல இருக்கு பார்த்தீங்களா? மேல இருக்குங்க. அதாவது அதுல படம் போஸ்டர்லாம் ஒட்டுவாங்கல்ல, அது இதுக்கப்புறம் தான் ஒட்டுவாங்க போல. இப்போ ஒட்டல. இங்க ஒரு சவரை எழுப்பிடலாமா? சவரை எழுப்பிட்டோம். சூப்பருங்க, சவரை எழுப்பிட்டோம். இங்க ஒரு சவரை எழுப்பிடலாமா? ஓகே, சவரை எழுப்பிட்டோம். இங்க போஸ்டர் ஓட்டலாம் போல. போஸ்டர் ஒட்டிட்டோமா? சூப்பருங்க. பாத்தீங்களா? இங்க இங்க ஒரு பில்லர் எழுப்பியிருக்கோங்க. எங்க பில்லர்? அது பாருங்க, மேல ஒரு பில்லர் இருக்கா? ரைட் ரைட்டு. இப்போ எவ்வளவு சேர்ந்துருக்கு பார்ப்போம் காசு. என்னங்க காசு இவ்வளவு ஸ்லோவா சேருது? இவ்வளவு ஸ்லோவா சேர்ந்தா எப்படிங்க? ஒவ்வொன்றா நம்ம டெவலப் பண்றதுக்குள்ள லேட் ஆயிடும் போல. இங்க ஒரு பெஞ்சை போட்டுலாமா? வரவங்க உட்காரணும்னா உட்காந்துக்கலாம். அதை பார்த்தீங்களா? பெஞ்சை போட்டோம். என்ன நம்ம உட்காந்துட்டோம்? போய் நம்ம வேலையை பார்க்கணுங்க. அடுத்து புஷஸ். ஒரு செடி வந்துடும். இங்க செடி வந்துருமே. வந்துருச்சு. ரைட்டு. அடுத்து இங்க டோரை போடு. டோரை போட்டாச்சு. சூப்பருங்க. ரைட்டு. காசு எவ்வளவு சேர்ந்துருக்கு? 700 தாங்க சேர்ந்துருக்கு. சரி, நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது என்னது? டிராஷ் கேன், அதாவது குப்பை தொட்டி மாதிரி ஒன்று வந்துடும் பாருங்களேன். இப்ப ஏன்னா வரலப்பா. அது அங்க இருக்குங்க. ஓகே, இங்க சவரை எழுப்பிடலாமா? சவரை எழுப்பியாச்சு. சூப்பரு. இங்க சைன்னா அந்த போர்டு வந்திருக்கா? சரி சரி. இப்ப காசு எவ்வளோங்க கலெக்ட் ஆயிருக்கு? இப்போ ஒரு 800 கலெக்ட் ஆயிருக்கா? ரைட்டு, 800 எடுத்தாச்சு. இங்க குப்பை தொட்டி வச்சிடலாம். கவர்மெண்ட் கதவு கிட்ட வந்துருது குப்பை தொட்டி. ஓகேவா? ரைட்டு. அடுத்து இங்கெல்லாம் என்ன? இங்கெல்லாம் மரத்தை வர வைக்கணுமா? மரத்தெல்லாம் கூட அப்புறமா வர வச்சுக்கலாங்க. இப்ப அவசரப்பட்டு காசை செலவு பண்ண வேணாம். மரம் சவரை ரொம்ப முக்கியம்ப்பா. சவரை எழுப்பிடணும். சவரை எழுப்பு. சவரை சூப்பரா எழுப்பியாச்சா? இங்க போஸ்டர் ஒட்டிடு. இப்ப போஸ்டர் வந்துருச்சு. சூப்பருங்க. படம் போஸ்டர்லாம் ஒட்டிருக்காங்க பாருங்க. இந்த படம் இப்ப ஓடிட்டு இருக்கு. இந்த படம் இப்ப நியூ ரிலீஸ். இந்த படம் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. டெக்கரேஷன் பண்ணு. டெக்கரேஷன் பண்றதுக்கு காசு இல்லைங்க. ஓகே ஓகே, நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். சேர்ந்துருக்கோம், காசு கொஞ்சம் சேர்ந்துருக்கோம்ல, அது மூலியமா நம்ம டெவலப் பண்ணலாம். எப்பா 1800 சேர்ந்துருச்சுங்க. சூப்பர். அடுத்து வேற என்னென்ன பண்ணலாம்? உள்ள ரூம்குள்ளெல்லாம் இது டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது. இங்கே சவரை எழுப்பு. எப்பா சவரை எழுப்பிட்டோம். அடுத்து போஸ்டரை ஒட்டிட்டோம். சூப்பர். ஏன் போஸ்டரே வந்துருச்சு பார்த்தீங்களாங்க? இங்கே பார்த்தீங்களா? எம்ப்ளாயி ஆஃப் த டே ஏன் ஃபோட்டோ இருக்கு பாருங்க. சரி, அடுத்து இங்கே சவரை எழுப்பிடலாமா? சவரை எழுப்பு. எழுப்பியாச்சு. இங்கே லைட்டு போடு. லைட்டு போடுறதுக்கு ஐயோ, லைட்டு போடுறதுக்கு காசு இல்லையே. இருங்க, எடுத்துக்கலாம். இந்த காசு இங்கே கூட எடுத்துக்கலாம்ல. எடுத்துக்கலாம். ஓகே, இங்க ஃப்ளோரை டெவலப் பண்றதுக்கு தரையை அழகாக்குமா? ஆமாங்க, தரையை அழகாக்குது. இங்க வாழை எழுப்பு. சவரை எழுப்பு. சவர் வந்துருச்சாங்க. வந்துருச்சுங்க. சூப்பருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்த கவர் பண்ணிட்டு இருக்கோம். கார்பெட்டை போடு. கார்பெட்டு. எப்பா சூப்பர். கார்பெட் போட்டோன்னே இந்த இடமே சூப்பரா மாறிடுச்சு பாத்தீங்களா? இங்க இங்க சவரை எழுப்பு. சவரை எழுப்பிட்டேன். அப்பா சூப்பருங்க. எப்பா அந்த இரவுலயே நம்ம சாப்பிட்ற இடத்த இங்க அமைக்க போறோங்க. இது பாருங்க, சாப்பிட்ற இடம் தானே இது. இங்க இரவுலயே சாப்பிட்ற இடம் தாங்க நம்ம அமைக்க போறோம். அவங்க நம்ம எதிரி இடத்துல போய் பார்த்தோம்ல, அது அந்த இடத்துக்கு இப்பதான் நம்ம வந்திருக்கோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, சேர்ந்த காசு எடுத்துக்கலாம். அதை வச்சுதான் ஏதாவது பண்ண முடியும். சேர்ந்த காசு எப்பா 2000 சேர்ந்துருக்குங்க. எடுத்துக்கிட்டேன். இங்க சவரை எழுப்பிடலாமா? சவரை எழுப்பு. அப்பா சூப்பர்ப்பா. சவரை எழுப்பியாச்சு. இங்க லைட்டை போட்டுடலாமா? லைட்டு போடுறதுக்கே காசு இல்லையா? என்னங்க இது காசு அதுக்குள்ள? ஐயோ, காசு என்னங்க டக்கு 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 டக்குன்னு காலி ஆகுதுங்க. இங்க கவுண்டர். இங்க ஒரு கவுண்டர் வைக்கலாமாமே? கவுண்டரு அதுதாங்க. கவுண்டர் வச்சிட்டங்க. எப்பா கவுண்டர் வச்சிட்டேன் பாத்தீங்களா இங்க? ஓகே ஓகே. இதுக்கப்புறம் தேட்டர் நேம் முடிவு பண்றதுக்கா? ஐயோ, $3000 நாங்க இருக்கு போய். என்னங்க இது அநியாய ரேட்டு சொல்றாங்க எல்லாம். சரி, நம்ம தேட்டரை மட்டும் நல்லபடியா தொடங்கிட்டோம்னா நிறைய காசு நமக்கு கிடைக்காத, நம்ம பாத்துக்கலாங்க. ஓகேவா? டிக்கெட்டை வாங்கிட்டே இருக்காங்க. இன்னும் தேட்டரே நம்ம ஓப்பன் பண்ணல, அதுக்குள்ள எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க பாருங்க. எங்க இங்க ஒரு தேட்டர் இருக்குங்க. நமக்கு எதிர ஒரு தேட்டர் இருக்கு. அந்த சைடுல ஒரு தேட்டர் இருக்கு பாருங்க. லாங்ல இருக்குங்க அந்த தேட்டரு. செம்ம லாங்ல இருக்கு. நம்ம தேட்டர் இப்ப இருங்க, லாங்ல போய் நம்ம தேட்டரை பார்ப்போம். நம்ம தேட்டர் கொஞ்சம் பெருசா மாறிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. பட் ஆனா நம்மளது இப்பயே பார்க்க கொஞ்சம் லுக்கா தான் இருக்கு. பாத்தீங்களா? சைட்ல எல்லாம் எழுப்பிட்டேன் பாருங்க. சைட்ல எல்லாம் எழுப்பி வச்சிருக்கேன். சவரு நல்லாதாங்க இருக்கு இப்ப பார்க்க. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா? இன்னும் காசு சேர்ந்துருச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு வாங்கலாம். $2000 சேர்ந்துருக்குங்க. ரைட்டு. இந்த $2000 வச்சு எது முக்கியமோ அதெல்லாம் வாங்கணுங்க. செடியெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம முதல்ல இந்த சவரெல்லாம் எழுப்பிடணுங்க எல்லா பக்கமும். இது என்னது செடியா? இல்லைங்க, சவரெல்லாம் கண்டிப்பா எழுப்பியாச்சு. அடுத்து டைல்ஸை போடு. இந்த இடத்துல டைல்ஸை போடு. ஓகே, டைல்ஸை போட்டாச்சு. இங்க பில்லர் எழுப்பு. இங்க பில்லர் எழுப்பு. பில்லர் எங்க எழுப்பிட்டேன்னா பில்லர் எழுப்பியாச்சு. அடுத்து போஸ்டர் ஒட்டிடு. இங்க போஸ்டர் ஒட்டு. போஸ்டர் என்ன போஸ்டர் ஒட்டியிருக்கோம்? ஓகேங்க, போஸ்டர் ஒட்டிட்டோம். ஆனா இப்ப காசு இல்லைங்க. காசு டக்கு டக்குன்னு காலி ஆகுதுங்க நம்ம கிட்ட. ஐயோ, காசு தாங்க பிரச்சனை. நம்ம காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த இடத்த கட்டுறதுக்குள்ள பாருங்களேன் எவ்வளவு நேரம் ஆயிடும் தெரியுமா நம்ம இதை கட்டுறதுக்கு. இது என்னது? சீலிங். இருங்க, சீலிங் இப்ப மேல வருங்க. எப்பா கவர் பண்ணியாச்சுங்க. பாத்தீங்களா மக்களே?
இவ்வளவு நேரம் ஓப்பன்ல இருந்ததை இப்ப கவர் பண்ணிட்டேன். ஓகே, சீலிங்கே ரொம்ப காசு போயிடுச்சுங்க. சரி, நம்ம காசு கொஞ்சம் சேர்ந்தாதான் எதுவுமே பண்ண முடியும். காசு சேரட்டும், கொஞ்ச நேரம் காசு சேர்ந்தாதான் நம்ம என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னு பார்த்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு டோர் பண்ணுங்க, ரைட்டு. அங்க டோரு சீலிங் தேவை, ரைட்டு. இங்கே கார்பெட் தேவை. எது முக்கியமோ அதை மட்டும் பண்ணலாம் நம்ம காசு வந்தோன்னே. லைட்டு, இங்க லைட்டு தேவையாங்க. இங்க டேபிள் சேர் தேவை, ரைட்டு. இங்க சைன் போர்டு வேணும், அதுக்கப்புறம் லைட் வேணும். இங்க திரும்பி சைன் போர்டு, இங்க லைட்ஸ் வேணுமா? சரி, முதல்ல நம்ம செவரை மட்டும் எல்லாத்தையும் எழுப்பிவாங்க. இது தேட்டர் நேம்னா என்னன்னு தெரியல, இதை நான் வாங்கணுங்க. இருங்க, தேட்டர் நேம் எனக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இதை வாங்கிடவா? தேட்டர் நேம், தேட்டர் நேம் பாத்தீங்களா, நம்ம பேர்ல தேட்டர் வந்துச்சுங்க. பாத்தீங்களா, சின்சான் 030895 தேட்டர். என் ஐடி வேணும்னா இதுதாங்க என்னோட ஐடி. ரெக்வஸ்ட் வேணும்னா கொடுங்க, நான் அக்செப்ட் பண்றேன். பாருங்க, சின்சான் 030895 இதுதான் என்னோட ஐடி. ஓகேவா? இருங்க, இப்ப காசை கலெக்ட் பண்ணிப்போம். இப்போ ஒவ்வொரு விஷயமா பண்ணலாம். என்ன, இங்க கதவை போடணுங்க. கதவை போட்டாச்சு, சூப்பர். இதுக்கப்புறம் கதவு வழியா தான் போகணும். இங்க ஒரு கதவை போட்டுடலாங்க. ஓகே, நம்ம ஆளுங்க வேலை பார்க்கட்டும். உள்ள சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? ஓகே, அடுத்து இங்க சீலிங். இது ஓப்பன்ல இருக்கு பாத்தீங்களா, இதை க்ளோஸ் பண்ணணும். சீலிங்க போடு. பாருங்க, சூப்பரா போட்டுமா? ரைட்டுங்க, அழகாயிடுச்சு இப்ப இந்த இடமே. இப்ப திரும்பி போய் காசை கலெக்ஷன் பண்ணுவோம். ஓகே, காசு கிடைச்சிருச்சா? வேற என்ன பண்ணலாம்? இங்க இது என்னங்க, கம்பிள் மிஷினா? என்னதுங்க கம்பிள் மிஷினா? ஓ, இது இந்த பாலுங்க, இந்த விளையாடுவாங்களா பசங்கலாம், அந்த இதுங்க, ரைட்டு. இது பெஞ்சு 750 காசு இருக்குங்க, வாங்கி போட்டுடலாம். இங்க ஒரு பெஞ்ச் வந்துருச்சுங்க, உட்காந்துருக்கு பாருங்க. உட்காந்துட்டு வாங்கி போய் பார்த்தீங்களா எப்படி உட்காந்துட்டு இருக்கேன்ட்டு, ராஜா பகதூர் மாதிரி இருக்கா. உட்காந்தாச்சு. அடுத்து வேற ஃப்ளோர் மேட்ஸ், இதை வாங்கி போட்டுடலாமா? கம்மி தாங்க, கம்மிலாம் வாங்கி போட்டுடணும், யோசிக்கூடாது. இது பாருங்க, கதவுக்கு வெளியே வந்து அந்த தொடச்சிட்டு போவாங்கல்ல உள்ள, அந்த இடங்க சூப்பரா இருக்கு. இங்க லைட்டை போட்டுடலாமா? லைட்டை போட்டாச்சு. லைட்டை போட்டோன்னு பாருங்க, இந்த இடமே சூப்பரா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் போஸ்டர் எவ்வளோங்க, கம்மி தாங்க, போட்டுடலாம். போஸ்டர்லையும் ஒட்டிடலாம். இது பாருங்க, இப்போ போஸ்டர்லாம் வந்துடும் பாருங்க. இங்க சூப்பர், என்னோட போஸ்டர் வந்துச்சு பாருங்க, எம்ப்ளாய் ஆஃப் த டேன்ட்டு, ரைட்டு. இப்போ லைட்ஸ் போட்டுடலாமா? லைட்ஸ் போட காசு இல்லைங்க, லைட்ஸ் போட காசு இல்லை. இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க நிறைய டாலர் சேர்ந்துருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டா பண்றேன். ஓகேவா? இங்க டேபிள் சேர் போட்டுடலாங்க, காசு இருக்கு. போட்டாச்சா? டேபிள் சேர் போட்டாச்சு, ரைட்டு. இங்க குப்பை தொட்டி போட்டுலாம், ஏன்னா சாப்பிடுவாங்க, சாப்பிட்றத போடணும்ல. இங்க லைட்டு தேவை, போட்டுடலாம். லைட் வந்துருச்சா? மேல சூப்பருங்க, லைட் வந்துருச்சு. சைன் போர்டை வர வச்சுட்டுமா? எங்க சைன் போர்டு எங்க வந்திருக்கு? ஓ, சைன் போர்டு எங்கன்னே தெரியல. சரி, அடுத்து என்னது? இங்க ஒரு சைன் போர்டு வாங்கி போடு. ஓகே, சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த இடமே எப்படி இருக்கு பாருங்க, இப்ப பார்க்க லுக்கா இருக்கு பாருங்க. ஏதோ சைன் போர்டு என்னது இதுதாங்க, தேட்டர் 7 இது. அப்ப 7 தேட்டர் நம்ம கட்ட போறோம் போலங்க. சூப்பருங்க. கார்பெட்டை போட்டலாமா? ஐயோ, கார்பெட்டை போடுறது காசு இல்லைங்க. கார்பெட்டே பாருங்க, $7500. எப்பா, $7500 எவ்வளவோ பண்ணலாமே. இருங்க, இங்க சீலிங்க போட்டலாமா? இதோ இந்த ஓப்பனா இருக்கிறத க்ளோஸ் பண்ணிடலாங்க, சீலிங்க போட்டலாம். பாத்தீங்கல்ல, சீலிங்க போட்டா கெத்தா இருக்கு பாருங்க. இந்த இடமே செம்மையா இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்ம தேட்டர் பயங்கரமா இருக்கு. லைட்டை போட்டலாமா? லைட்டை போடு. ஓகே, லைட்டை போட்டுருங்க. சைன் போர்டுனா என்னங்க? இங்க வருது. ஓ, இந்த தேட்டர்னு வருதுங்க. தேட்டர் 1. ஓ, அப்ப இங்க தேட்டர் 2, 3 எல்லாம் இங்கதான் இருக்கும் போல. பாருங்க, 2. அப்போ இது தேட்டர் 2 நினைக்கிறேங்க. இப்ப தேட்டர் 2 வரும் பாருங்க. தேட்டர் 2 to 3, அதாவது 2 தேட்டர் இங்க இருக்கு போல. சூப்பருங்க. இருங்க, இன்னும் கொஞ்சம் காசை எடுத்துட்டு வந்து டெவலப்மெண்ட் நம்ம பண்ணுவோம். ஓகே, காசை எடுத்துக்கோ. இங்க போயிட்டு இப்ப லைட்ஸை போட்டலாமா? இப்ப மேல லைட் வந்துடும். ஓகே, லைட் வந்துருச்சுங்க, சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இப்படிதான் நம்ம தேட்டரை டெவலப் பண்ணோம். நான் ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி செம்மையா டெவலப் பண்ணாதுங்க. இப்ப நான் டெவலப் பண்ணது எப்படி இருக்கு பாருங்க. நான் டெவலப் பண்ண வரைக்குமே எப்படி இருக்கு பாத்தீங்களா? செம்ம லுக்கா இருக்கா? என் பேர்லாம் மேல வருது பாருங்க. இதே மாதிரி நம்ம இன்னும் நல்லா டெவலப் பண்ணோம். அதுதான் கேம். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.